ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம வீராவுக்கும் மனசே தாங்கலை, மாறனுக்கு மேலே இவ்வளோ பெரிய பழியை இந்த ராணி எப்படி போடலான்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட மாறனுக்கு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வீரா குடும்பத்துக்கு முன்னாடி நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாமா. அதே சமயத்தில் ராணியோட சுயரூபத்தையும் நம்ம வீரா சம மாசம் நிரூபிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீராவும் நம்ம மாறனுக்கு ஆதரவாக எல்லாருக்கும் முன்னாடியே பேச ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் மாறனுக்கு மேலே இவ்வளோ பெரிய பழிய போடுவீங்க, அவனுக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமாக நானே நிரூபிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரா அந்த இடத்துல சொல்லும்போது மாறனுக்கு இதெல்லாம் கேட்டு சந்தோஷமாக இருக்குது. மாறனும் நம்ம வீரா கிட்ட வந்து வீரா எல்லாருமே எதிர்த்து என்கிட்ட பேசும்போது ஒரு கட்டத்தில் நீ மட்டும் தான் எனக்கு ஆதரவாகவே இருந்த, என்னை நீ நம்புற அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே எனக்கு சந்தோஷம் ஆகிட்டு அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும்டா, எந்த தப்பு பண்ணாலுமே இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை உண்டு அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும். ஆமாம் வீரா, வள்ளி அத்தை கூட என்னை வந்து நம்பாமல் இப்படி ஒரு ஃபோட்டோவை காட்டி என்கிட்ட கேட்டது எனக்கு இப்போ கூட நினச்சா வருத்தமாக தான் இருக்குது அப்படி சொல்லாங்க. அதை கேட்டு நம்ம வீராவும் சரி எதை பற்றியுமே கவலைப்படாத, ஆனால் யார் வந்து இப்படி ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஓ மேலே பழியே போட்டிருக்கணும், அந்த பழி போட்டவங்களை நான் சும்மா விட போகிறதில்ல, யார் இதை போட்டாங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனையும் பாடமும் நான் புகட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரா மாறக்கிட்ட சொல்லும்போது மாறணும் சரி விடு வீரா அப்போ பார்த்துக்கலாம் அப்படி சொல்லும்போது வீரா இந்த சம்பவத்தை சும்மா விடுற மாதிரில அது எவ்வளோ தைரியம் இருந்தால் ஓ மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டிருப்பாங்க, சரி வா என் கூட அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும் சரி எங்கே தான் கூப்பிட்ற அப்படி கேட்குறாங்க. நம்ம வீராவும் இல்லை நான் வந்து போன பிறகு உனக்கு எல்லாமே தெரியும் என் கூட வான்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் வீராவும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வீராவும் ஒரு இடத்துல வந்து ஒரு கடையில் பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட வந்து சரி இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கேமராவை எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது கலெக்டர்னு சொன்ன உடனே அந்த கேமராவில் உள்ள ரெக்கார்ட் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மலர் வர்றது எல்லாமே அதில் தெரியுது. அதோடு இல்லாமல் கரெக்டான சமயத்தில் அதில் புகையாக இருந்தனால யார் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே தெரியாத உடனே நம்ம மலர் அந்த சைட்லேருந்து போகிறது தெரியுது. பின்னாடியே இன்னொருத்தங்க போகிறாங்க. அதை பார்த்த வீராவும் என்னது இது இவனாக தான் இருக்கும், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது மாதிரி தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி அதை ஜூம் பண்ணி காட்டுங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உள்ளவங்கள ஜூம் பண்ணி காட்டும்போது நம்ம வீரா அது வந்து ரொம்பவே உன்னிப்பாக பார்க்குறாங்க. அதில் கண்டிப்பாக இது மாறன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மாறணும் என்ன வீரா அதை எப்படி நீ வந்து உறுதியாக சொல்கிற, பார்க்குறதுக்கு எல்லாமே என்ன மாதிரி தானே இருக்கான் அப்படி கேட்கும்போது நம்ம வீராவும் ஒன்னெல்லாம் எனக்கு தெரியாதா, கண்டிப்பாக இது நீ கிடையாது அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும் நீ சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது வீரா, ஆனால் சைடு முகம் மட்டும் தானே தெரியுது, அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி தானே இருக்கும், அப்போ யார்கிட்டையுமே நீ இந்த வீடியோ எல்லாம் காட்டினா அவங்க வந்து நான் தானே சொல்லுவாங்க, அதுலேயும் கரெக்டான சமயத்தில் அதில் புகையாக இருந்தனால சுற்றி என்னெல்லாம் நடந்துச்சு எதுவுமே தெரியலையே அப்படின்னு நம்ம மாறன் கேட்கும்போது வீராவும் அதாண்டா எனக்கும் புரியலை, உனக்கு மேலே வீணாட்டு பழிய படணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு செயலை செய்திருக்காங்க, இல்லைன்னா இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, யார் உன் மேலே இப்படி ஒரு பழிய போட்டிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வீராவும் யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மலர்கிட்ட இதை பற்றி எல்லாம் கேட்டால் ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்லி நம்ம வீராவும் மலர்கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. மலர் உனக்கு மெசேஜ் பண்ணாங்கல்ல, அதனால தானே அந்த இடத்துக்கு போனேன்னு சொன்னேன் அப்படி கேட்கும்போது மலரும் ஆமாம் மாறன் சார் தான் என் மொபைலுக்கு மெசேஜ் பண்ணாங்க, சரி அந்த மெசேஜை நான் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் பார்க்குறாங்க. மாறனோட மொபைல் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம் இந்த சமயத்தில் கரெக்டாக மாறனோட மொபைலில் இருந்தால் மெசேஜும் போயிருக்கு, அப்போ வீட்டுக்குள்ளே இருக்க யாரோ ஒருத்தங்க தான் கண்டிப்பாக மாறனோட மொபைலை எடுத்துருக்கணும். மாறன்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க எங்கேயாவது நீ மொபைலை மிஸ் பண்ணி அப்படி கேட்கும்போது மாறனும் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் வீட்டுக்குள்ளே ஒருத்தங்க தான் வேணும்னு சொல்லிட்டு மாறனுக்கு மேலே பழிய போடுறதுக்காக இந்த மொபைலை அவனுக்கு தெரியாமல் இப்படி மலருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நம்ம வீராவுக்கு புரிய வருது. அப்படி வீட்டுக்குள்ளே மாறனை எதிர்த்து யாரு தான் இருக்கா அப்படின்னு யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு எல்லாருக்க மொபைல்லையுமே இந்த ஃபோட்டோ எப்படி வந்துச்சு, அதுவும் கரெக்டாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே இதை அனுப்பியிருக்காங்களே, அப்போ எல்லாரோட நம்பரும் தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இப்படி ஒரு செயலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம வீராவுக்கு உறுதியாயிடுது. அப்படியே மாறன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாறன் நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது வீரா, ஆனால் யாராக இருக்கும் அப்படி கேட்கும்போது நம்ம வீராவுக்கு புஷ்பாவுக்கு மேலே சந்தேகம் வந்துடுது. புஷ்பாவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, எப்படியாவது என்னை பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு வேலை செய்திருக்கா. அதோட இல்லாமல் அந்த இடத்துல ரொம்பவே பேசுனது புஷ்பா தான் வேணும்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணியிருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை நம்ம வீராவுக்கு தெரிய வருது.
நம்ம வீராவும் மாறன்கிட்ட அந்த வீடியோ ஆதாரத்தில் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்கள பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சா அவங்கள்ட்ட போய் கேட்டால் யார் இந்த மாதிரி உங்ககிட்ட செய்ய சொன்னா அப்படின்னு மிரட்டுனா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்களே, இது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மாறன்கிட்ட கேட்கும்போது என்னை பார்க்குறது மாதிரி தான் இருக்குது, சைட்ல எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கா, ஆனால் அவன் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீராவும் கண்டிப்பாக இங்கே உள்ள ஏதாவது ஒரு ரவுடி கும்பலை சேர்ந்தவன் தான் இருப்பான்னு சொல்லிட்டு வீராவும் அந்த பக்கமாக வந்த எல்லா ஃபுட்டேஜும் செக் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம மாறன் மாதிரி அந்த இடத்துல ஒருத்தங்க ஆக்டிங் கொடுத்தது எல்லாமே தெரிய வருது. வீரா இதோட சும்மா விடுவாங்களா? அந்த ஆளை தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. அந்த ஆளை கண்டுபிடிக்கிறாங்க. அதோட இல்லாமல் அந்த ஆளை அடித்து தம்சம் பண்ணி எவ்வளோ தைரியம் இருந்தால் மாறனுக்கு மேலே இப்படி ஒரு பழிய போடுறதுக்காக நீ நடிச்சிருப்ப, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு, உன்னை வந்து இந்த மாதிரி செய்ய சொன்னது யார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளை வெளுத்து எடுக்கும்போது ஒரு கட்டத்தில் ராணி பற்றின விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம வீரா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு லேடி தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கு அப்படி தானே அப்படி கேட்கும்போது ஆமாம், அந்த ஃபோனில் தான் நான் பேசி கேட்டிருக்கேன், நேரடியாக யாருன்னு நான் பார்த்ததில்ல அப்படி சொல்லி சமாளிக்கும் போது நம்ம வீராவுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான் யாரோ ஒருத்தங்க இப்படி செய்திருக்கணும்னு நம்ம சந்தேகப்பட்டோம், இந்த ஆள் வேறு ஏதோ ஒரு லேடின்னு சொல்கிறானே, அப்போ நிஜமாவே நம்ம வீட்டில் இருக்கிறதுல பிருந்தா எல்லாம் இப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை, வள்ளியம்மையும் வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம சந்தேகப்படுற மாதிரி இருக்கிறது அந்த புஷ்பா தான். என்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்னைக்கே புஷ்பா வந்து பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டே தான் இருக்கான். இந்த வாட்டியும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாறனுக்கு மேலே இவ்வளோ பெரிய பழிய போட்டுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீராவுக்கு புரிய வருது. இனிமே வந்து இப்படியே விட்டால் அது சரியே கிடையாது, நம்மளை வந்து லேஸில் பட்டவான்னு நினச்சிருவான், இனிமே இதை விடக்கூடாது, இப்போவே அந்த புஷ்பா பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அதோடு இல்லாமல் மாறனுக்கு மேலே எதுக்கு இவ்வளோ பெரிய பழிய போட்டான்னு தெரிஞ்சுக்கணும், அதே சமயத்தில் மாறனுக்கு மேலே தப்பு இல்லைன்னு அவளுக்கு முன்னாடி நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் பல முயற்சிகள் எடுத்து ஆதாரத்தை திரட்டுறாங்க. இன்னொரு பக்கம் புஷ்பாவும் நம்ம என்ன பிளான் பண்ணாலுமே எல்லாமே சொதப்பிடுது. கடைசி நேரத்தில் அன்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே தப்பிச்சுறாங்களே, இந்த வாட்டி சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாறனுக்கு மேலே இவ்வளோ பெரிய பழிய போட்டால் அந்த வீரா என்னடானா நம்பவே மாட்டேங்கிறா. இப்போ என்ன செய்யறது, என்ன இதுக்கு மேலே என்ன பழி போட்டாலுமே அந்த வீரா மாறனுக்கு தான் ஆதரவாக இருப்பாளோ, சரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற வெளியில் போனாலே இது சம்மந்தமாக தான் ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா பயங்கரமாக டென்ஷனில் இருக்கும்போது நம்ம வீராவும் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வராங்க. அப்படியே வள்ளியம்மா கிட்ட வந்து வள்ளியம்மா மாறனுக்கு மேலே யாரோ ஒருத்தங்க பழிய போட்டாங்களே, கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வள்ளியம்மா அப்படியே அதிர்ச்சியாகி என்ன வீரா சொல்கிற, என்னால் நம்பவே முடியலை, எப்படியுமே மாறனுக்கு மேலே இப்படி பழியப்படுறதுக்கு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே இப்படி செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் சரி புதுசாக வந்தவங்க யாராவது ஒருத்தங்க இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூவை கொடுக்குறாங்க. வள்ளியம்மைக்கு சந்தேகம் வந்துடுது, ஏற்கனவே புஷ்பா நல்லவ மாதிரி தானே நடிச்சிட்டு இருக்கா, அப்போ இது வரைக்கும் நல்லவளாக இருக்கு, அது மாதிரி நடிக்கிற ஆளா இல்லைன்னா நிஜமாவே நல்லவளா ஆயிட்டாளா, அண்ணனுக்கு வேற நேரத்துக்கு டேப்லெட் எல்லாம் எடுத்து கொடுத்து இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக ஆயிட்டாளே, அப்படி இருக்கும்போது புஷ்பாவை இப்படி சந்தேகப்படுதுன்னு சொல்லிட்டு வள்ளியம்மை யோசிக்கும் போது நம்ம வீராவும் வள்ளியம்மை நீங்கள் பார்க்குறது எதுவுமே நம்பிட்டு இருக்காதுங்க, உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு பல பிளான்களை போட்டு வெளியில் நடிச்சிட்டு இருப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரா புஷ்பாவோட சுயரூபத்தை எல்லாத்தையுமே நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் மாறனுக்கு மேலே பழிய போட்டது கண்டிப்பாக புஷ்பா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வீரா சம ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.